ஏற்காடு போயிட்டு வந்து 1 மாசமே ஆகப்போகுது. இன்னும் அந்த வீடியோஸ கம்ப்ளீட்டா முடிக்கல. இதுக்கு மேலயும் அப்லோட் பண்ணாம இருந்தா அப்படியே பெண்டிங்ல போயிரும்னு டக்கு டக்குன்னு அத தான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். சில்லான பிளேஸஸ் இல்லன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு போனாலே சூடா டீ, காஃபின்னு ஏதாவது குடிச்சிட்டே இருக்க தோணுது. காலையில லேக்க சுத்தி வாக் போனப்ப தான் டீ குடிச்சேன். பட் ரெசார்ட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே மறுபடியும் காஃபி குடிக்கணும்னு தோணிடுச்சுன்னு ஒரு கிளாஸ் காஃபியும் எடுத்துட்டேன். டக்கு, கூஸ் எல்லாம் இருந்தது. அதோட ஃபுட்ட சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் லெஷரா பார்த்துட்டு காஃபியையும் குடிச்சிட்டு ரூம்க்கு வந்து டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. மிரர் செல்ஃபி எடுக்கவே இல்ல. அதனால ஒண்ணு எடுத்துடலான்னு ரெடியாகி எடுத்துட்டு ரூமையும் செக் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா இதுதான் எங்களுக்கு ஏற்காட்டில் லாஸ்ட் டே. ஸோ தென் செக் அவுட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். இங்கே கேஜ்ல லவ் பேர்ட்ஸ்லாம் விட்டுருந்தாங்க. கொஞ்ச நேரம் அதோட கொஞ்சல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணிட்டோம். ரெசார்ட்க்கு பை பை சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போன இடம் மோடிஸ் சாக்லேட். இது எங்க ரெசார்ட்க்கு பக்கத்திலே தான் இருக்கு. ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு போனா எல்லாரும் டீ, ஸ்பைசஸ் வாங்குவாங்க. ஆனா நான் தேடி போற இடம் சாக்லேட்ஸ். ஏன்னா நான் சரியான சாக்லேட் பைத்தியம். அதுவும் ஹோம்மேட் சாக்லேட்ஸ்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மோடிஸ் சாக்லேட் நான் ஆல்ரெடி ஊட்டியில ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஏற்காடுல மோடிஸ் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. எனக்கு பார்த்ததும் செம்ம குஷி ஆயிடுச்சு. தேவைப்பட்ட சாக்லேட்ஸு, கேக்கு எல்லாமே வாங்கிட்டு, அங்கேயே ஒரு ஹாட் சாக்லேட்டும் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். வேற லெவல் டேஸ்ட்டா இருந்தது. ரகரகமா அவ்ளோ சாக்லேட்ஸ் வச்சிருந்தாங்க. இங்க ரேட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். பட் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியும் அதுக்கேத்த மாதிரி சூப்பரா இருக்கும். நீங்க மோடிஸ் சாக்லேட் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி என்ன மாதிரி சாக்லேட், ஹோம் சாக்லேட் ஃபேன்ஸ் யாராவது இருக்கிறீங்கன்னா, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீட் யூ இன் another video. டாடா.